மாட்டீர்களா? யாரம்மா நீ? எப்படி உள்ளே நுழைந்தாய்? யார்? அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழைந்திருக்கும் நீ யார்? நீதி கிழக்கணமாய் திகழும் கரிகால் சோழனது பூமுக அரியனது ஊர் பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? மூவேந்தர் பரம்பரையில் முடிப்புனைந்த மன்னவனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்பதை தெரிந்து கொள். நீ யார்? கண்ணகி. கையில் தான் சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவன் நெடுஞ்சிறை பாண்டியனை துணிது இழந்திருக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன சொல்கிறாய் நீ? பாண்டிய மன்னா, கொடிக்கம்ப முறிந்து விட அயல்நாட்டவர்களுக்கு இருந்திருக்க உன்னை அவசர தீர்ப்புக்கு ஆளாகிய கொலை உண்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான். ஓ, கோவலன் மனைவியா? சிலம்பு திருடிய கல்வனின் மனைவியா? போதும். யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, அவரை கல்வன் என்று குற்றச்சாட்டி நீரே கல்வன். கல்வன் தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா? குற்றம் சாட்டப்பட்டவரின் மரபுகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலையை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே, இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா அறம் காக்கும் மன்னன்? என்ன கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோபுரம் தேவியின் சிலம்பு. கோபுரம் தேவியின் சிலம்பு இல்லை, கோலம் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன் மீது வழக்கு வந்தவன் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. வேண்டாங்காய் பெறார்களே, இப்பொழுது நீங்களே நீதிமான்கள். இவர்கள் ஒருக்கட்டும் நல்ல தீர்ப்பு. கோபுரம் தேவியின் சிலம்பு கோலம் திருடி நான் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு மரண தண்டனை. ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. ஆதாரம் இதோ. மற்றொரு சிலம்பை தான் என் மணவளன் விற்க வந்தான். பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? கேள்விகளை கேட்டு உன்னை குற்றமற்றவன ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயோ? இப்படி ஒரு கேள்வியை நேருக்கு நேர் கேட்டிருந்தால் நீதி வழுவன் நெடுஞ்சிடின் என்று உனக்கு பேர் நிலைத்திருக்குமே. என் அத்தனின் உயிரும் தங்கியிருக்கும். இப்பொழுது மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பித் தருவீர்களா? வெட்டுண்டு தலையதான் ஒட்டி தருவீர்களா? ஆனால் ஒன்று, உயிர் போனதனால் தொங்கி என் அத்தனின் தல்பெயர் உங்கள் தலையும் தொங்க வைக்கிறேன். மதுரை பாண்டியா, உன் மனைவின் சிலுவிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலுவிலே உள்ள மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம். தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் ரத்த துளிகள் பாண்டியா. உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். இப்பொழுது என்ன சொல்கிறாய்? தாயை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? அறம் வரம் அத்தனை மண்ணாடு மண்ணாக கலர்ந்து விட்டதா? மன்னா, மாசு படரும் மாநில இளம் நீதி வழங்கிய உனக்கு செங்கோலதற்காக கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்ற நானே கல்வன். என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு.